சிறகடி காசை அடுத்த வர எபிசோட பார்த்தீங்கன்னா, எல்லாமே தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ கோவிலுக்கு போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணியோட எல்லா விஷயமும் மீனாக்கு தெரிஞ்சிரும். ஆனா ரோகிணி வந்து கிறிஷ கூட்டிட்டு சாக போறேன்னு சொன்னனால, மீனா அந்த விஷயத்த ஃபேமிலி கிட்ட சொல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா, மீனா வந்து அந்த விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ரோகிணிய பார்க்குறப்பலாம் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா, மீனா பார்க்குறப்பலாம் ரொம்பவே பயந்துக்கிட்டே, கேஷுவலா இல்லாம ரொம்பவே ஒரு பயத்தோடயே இருக்காங்க. இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மீனா எப்போதான் இந்த விஷயத்த சொல்லிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயப்படுறாங்க. ஸ்ருதி வேற மீனாவ பார்த்துட்டு, "என்ன மீனா உங்கள பார்க்கவே ரொம்ப டல்லா ஒரு மாரி ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கீங்களே! உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க குளத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு மீனாவும் சமாளிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் இந்த உண்மைய வந்து மீனா தேக்கி வச்சிருக்க போறாங்க? எப்ப இந்த உண்மை வந்து வெளிய வந்து எல்லாருக்கும் ரோகிணிய பத்தி தெரிய போது, அப்ப வந்து கண்டிப்பா மனோஜோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிரும். ரோகிணிய இவ்வளோ தூரம் நம்புனதுக்கு பாவம் அவர் தான் வந்து கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.